சொல்லாத உறவு இவன் என்றோடு வளர்த்தான். அது தப்பான கருத்தா தண்ணீரின் எழுத்தா? ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே vlog பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் என்னென்ன இன்னைக்கின்னு பார்க்கலாம். காலையில் சூரியனை பாருங்கள், சுல்லுன்னு அடிக்குது. சூரிய வெளிச்சம் வந்து வாசலில் எவ்வளோ அழகாக அடிக்குது பாருங்கள். அந்த காட்சி தான் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் சண்டே வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். பிரியாணி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் ஃப்ளேவருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கிட்டேன், கறி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக. கறியை போட்டு நல்லா வதக்கிட்டேன். சிக்கன் பிரியாணி தான். குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற வச்ச அரிசி போட்டுக்கிட்டேன். தம் போட்டுட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல. அரிசியில் உடையாமல் சூப்பராக வந்துடுது. இது கூடவே சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. சண்டே சூப்பராக சாப்பிட்டு மதியம் நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.